ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு மறுபடியும் ரிப்பீட்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் அந்த சீன்லேயே வச்சுருக்காங்க. ஐயோ, எத்தனை நாளைக்கு அதே சீனில் வச்சுருப்பீங்க, சீனை மாற்றியாவது காமிங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அக்காவும் தங்கச்சி ஒரு வழியாக பாசமலையை பொழிஞ்சதுக்கப்புறமா சரி போதும்ப்பா விடு காவேரி அப்படின்னு சொன்னேன். நான் சமைக்கிறேன், நீ போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. காய்கறிலாம் கொஞ்சம் இல்லைன்னு சொன்னோன்னே சரி வாப்பா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து போய் வாங்கிட்டு வரலாம் நம்ம 2 பேர்னு சொல்லிட்டாங்க. வசதியான வீட்டு பையன்லாம் நான் எதிர்பார்க்க மாட்டேன், வாப்பா நார்மலாக பழகுவோன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து போகிறாங்க. போயிட்டு வந்தோடனே ஒரு சின்ன டவுட்டு விஜய்க்கு. என்னன்னு கேட்குறீங்களா? அதாவது கங்கா வீட்டுக்கார்ட்ட கேட்குறாரு, இப்போ உங்களுக்கு வந்து சேதாரம் பல இருக்குமே, எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டோன்னே காவேரி இருக்க பயமேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கும் காவேரி தானா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு லவ் மூடோட பார்க்குறாங்க நம்ம காவேரியா. இதுக்கப்புறமாவே தெரிஞ்சுக்கோங்கப்பா காவேரியை பற்றி, ஏன்ப்பா இப்படி கெட்ட எண்ணத்தில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுத்தோன்னே இவங்களாம் வாங்கிட்டு போய் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு கங்கா சமைக்க ஆரம்பிச்சாங்க. சமைச்சு முடிச்சதெல்லாம் போதும்ப்பா, ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம்ப்பான்னு சொல்லிட்டு டைனிங் டேபிள் கொண்டு வந்து வச்சோடனே வேறு லெவலில் ஸ்மெல் வருதே அப்படின்னு சொல்லிட்டு ஆஹாங்கிறாங்க. அதுக்கப்புறம் எடுத்து போட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நம்ம கங்கா வீட்டுக்கார் பாராட்டுறது வேறு விஷயம், நம்ம விஜயும் திடீர்னு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாரு. காவேரி ஒன்றே இவர் வாயிலேருந்து நல்லா இருக்குன்ற வார்த்தை வரதெல்லாம் சும்மா இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு 4 பேர் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோன்னு இவங்க ஜாலியாக உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே சரின்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணுறாங்க. யாருக்குன்னு பார்க்குறீங்களா? அதாவது காவேரி வீட்டில் உள்ளவங்களாம் தேடுவாங்களே, அதனால காவேரி வீட்டில் உள்ள எல்லாருக்கும் வீடியோ கால் பண்ணுறாங்க. வீடியோ கால் பண்ணி காமிச்சிட்டே இருக்கும்போது இது என்னமோ ஊட்டி கொடைக்கானல் மாதிரியே தெரியலையேப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கொடைக்கானல் மாதிரியே தெரியலப்பா, இது லோக்கல் ஏரியாவில் உள்ள இடம் மாதிரியே இருக்கே. சரி விடுங்க, கொடைக்கானல் நம்பினாதான் சோறு, சரிங்களா, நம்பணும். காமிச்சிட்டே இருக்கும்போது காவேரி சொல்லிட்டாங்க, அக்கா என்கிட்ட பேசிட்டான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கத்து கோவ. ஆமாம் 2 பேரும் கஷ்டப்பட்டாளுங்க, இவ்வளோ நாள் பிரிஞ்சதுனாலுங்கன்னு சொல்லிட்டு காவேரி அவனோட அம்மாவுக்கு ஆனந்த கண்ணீர் வந்துருச்சு. அம்மா ஆனந்த கண்ணீர் வடிக்காதீங்கம்மா, இவ என்னைக்கா இருந்தாலும் வேதாளம் முருகமலை ஏறுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் சரிம்மா நான் பார்த்துக்கிறேன், நீ ஏமா ஃபீல் பண்ணுறதுக்கப்புறம் அக்காவும் நானும் சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ